வெங்காயம் கொஞ்சம் நிறையா, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, இட்லி உளுத்து வச்சுக்கணும். நல்லா இதேமாரி பொல பொலன்னு உளுத்து வச்சுக்கணும். தண்ணியில் நனைச்சிட்டு இதேமாரி பண்ணிங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஆகிடும். தாளிச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு கொஞ்சம், 2 காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா செவந்தோடனே கடுகு போடணும். நல்லா பொரிஞ்சோடனே பெருங்காயம் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவு நல்லா வதங்கினோடனே இட்லி கொட்டணும். சூப்பராக கம கமன்னு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சேமியா வச்சு ஒரு இடியாப்பம் மெத்தடில் செய்யலாம். டக்குன்னு நமக்கு ஒரு இடியாப்பம் சாப்பிட்ணுன்னு ஆசை, கொஞ்சம் புளிப்பாக. அப்போ சேமியாவை இதேமாரி லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இதுமாரி பொல பொலன்னு தனித்தனியாக வந்துடும். லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா கருப்பாகட்டும். சாதம் மாரியே தான், அதுக்கு என்னென்ன தாளிப்போம்னா அதேமாரி தான். காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கடுகு, பெருங்காயம் இந்த அளவு நல்லா வெடித்து வந்தாலும் இப்போ லெமனை ஊற்றிடலாம். லெமனை ஊற்றி ரொம்ப நாள் கொதிக்கக்கூடாது. சேமியாவை போட்டு அப்படியே கிளற வேண்டியதான். டக்குன்னு இடியாப்பம் டேஸ்ட்லேயே இருக்கும். டக்குன்னு நமக்கு இடியாப்பம் சாப்பிடும் போல் இருந்தால் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இதிலே புளி ஊற்றி செய்யலாம். இதேமாரி தான். சேமியா சேவை ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி நீங்கள் காய்கறிலாம் போட்டு கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி மெத்தட்லேயும் செய்யலாம். இந்த டிஷ்ஷுமே ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த சேமியாவை செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இடியாப்பம் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நமக்கு ஆர்டருக்கு மசாலாலாம் வறுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் போடுவோம். பெருஞ்சீரகம் சேர்க்க மாட்டோம். நாங்கள் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம். வெயிலில் காய வச்சு வறுத்து வச்சுருக்கோம். இதில் சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாமே செய்யலாம். பொரியலுக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். கலர் சாம்பார் அவ்வளோ நல்லாயிருக்கும். அரைச்சமா மசாலா பொடி பாருங்கள், கலரு எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.